இதுவும் தமிழ் ஜலன பாவிச்சா என்று சொல்லித்தான் வந்து தமிழ் ஜல்லொன்னை என்ற நாங்கள் சில விடயங்களை தணிக்கையாக கூறி இதுதான் அடி என்றால் எப்படி போய் கிடக்கு முல்லைத்தீவு பகுதிகளில் பஜுரோ தற்கொலை குண்டுதாரிகள் இது பூனேரி சண்டையில் எப்படி பிடிச்சிருக்கு. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜித். இன்றைய நாளிலே நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும், கொழும்பு ரட்மலானே விமானத்தளத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்திலே விமானத்தளத்துக்கு ஒரு பக்கத்திலே மியூசியம் பார்க் என்ற ஒன்றை ஸ்ரீலங்கா அரசாங்கம் திறந்து வைத்திருக்கின்றது. அந்த மியூசியம் பார்க்கிலே பல விமானங்கள், பழுதடைந்த விமானங்கள் அந்த இடத்திலே மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த வகையிலே மக்கள் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருப்பது இது ஸ்ரீலங்காவுடைய போர் விமானங்கள், ஒவ்வொரு நாட்டு தயாரிப்பின் போர் விமானங்கள். நாங்கள் அதையும் வீடியோவிலே காட்டியிருக்கின்றேன். அதை கவனமாக பார்த்தால் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையிலே இந்த விமானங்கள் எல்லாமே எங்களுக்கு எதிராக ஒரு காலத்திலே எங்களுக்கு எதிராக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இது பயிற்சிக்காக பாவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு தேவைகளுக்கு எதிர்க்காக பாவிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது யுத்தத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தற்போது அமைதியாக பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை பலரும் அதாவது தமிழாக்களும் சரி, சிங்கள மக்களும் சரி, அல்லது முஸ்லீம் மக்களும் சரி, எல்லோரும் சிறுவர்கள், கூடுதலாக இந்த இடத்திலே சிறுவர்களும் இந்த இடத்தை பார்த்து செல்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதை விட்டு இந்த விமானங்கள் எந்த நாட்டை சேர்ந்தது, எத்தனாம் ஆண்டு, அதாவது இரண்டாம் உலகப் போரிலே பங்கு பெற்றிய ஒரு விமானமும் இந்த இடத்துல இருக்கிறது. அதை இந்த வீடியோவிலே நான் அதிலே வடிவாக காட்டுகிறேன், வடிவாக பாருங்கள். அப்படியான விமானங்கள், இந்த விமானங்களை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற விமானங்கள் எல்லாமே இது யுத்தத்துக்கு பாவிக்கப்பட்ட விமானங்கள். அப்போ யுத்தம் என்று சொல்ல போகைக்க உங்களுக்கு தெரியும், முழுமையாக இந்த யுத்தத்திலே அழிக்கப்பட்டது யார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே அது இப்போது எல்லாத்தையும் இழந்து பார்வைக்காக தொங்குகிறார்கள். இதுகளெல்லாம் நான் நினைக்கிறேன் இது ஒரு பயிற்சி செய்யக்கூடிய விமானங்கள், பயிற்சிக்கான விமானங்கள், எங்கள் சிறிய ரக விமானங்களாக இருக்கிறபடியால் இது ஒரு பயிற்சிக்காக பாவிக்கலாம் என்று முக்கியமாக இதைத்தான் நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். இதைத்தான் நான் வந்தவுடனே தேடினேன், தற்போது கிடைத்திருக்கிறது. வாருங்கள் இந்த பாதையூடாக சென்று பார்ப்போம் உள்ளே என்ன இருக்கிறது என்று. எங்களுடைய காவல் தெய்வங்கள் அல்லது நாங்கள் வணங்கக்கூடிய, பூ போட்டு வணங்கக்கூடியவர்கள் செய்த சாதனைகள் தான் இதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்று வெடித்த விமானம்தான் இந்த உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ரட்மலானையில் நிற்கிறோம். ரட்மலானையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளைத்தான் பார்க்க போகிறோம். பாருங்கோ, இந்த ஃப்ளைட் எல்லாருக்குமே தெரியும். இது யாரால் உருவாக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிச்சு இது தாங்களாகவே செய்யப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃப்ளைட், இந்த விமானத்துக்கு பின்னால் எவ்வளோ இருக்கும்.
அப்படி பிடிச்சிருக்கு. இதான் நாட்டி. அப்புறம் ரிம் தான் கிடக்கு ஒரு பக்கம். விடுதலை புலிகளின் அரசியல் தலைவர் தமிழ்ச்செல்வத்தின் அதிகாரப்பூர்வ வாகனமாக பயன்படுத்தப்பட்ட இந்த வாகனம் 2007 நவம்பர் 2 KFIR விமானங்கள் மற்றும் MiG-27 விமானங்கள் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் விமானப்படையால் அளிக்கப்பட்டது என்று கிடக்கும். இது பூனேரி சண்டையில் இந்த டேங்கி தாக்கி அளிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது வெளிநாடுல வாங்கணும். 2022 ஆண்டு பூநகர் பகுதியில் தற்கொலை குண்டுதாரிகளால் இராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தப்பட்ட இந்த போர் டாங்கி நோக்கனின் முகாமிலே பகுதியில் விமானப்படை KFRI விமானங்களால் அளிக்கப்பட்டது என்று இதில் எழுதியிருக்கு. இதுவும் அதிலே ஒன்று தான் துண்டாகிறது. எல்லாம் துண்டு துண்டாக இருக்கு. பெரிய நீள படகா கிடகுலதெல்லாம் உடைஞ்சு போச்சு. தற்கொலை கடல் புலி படகுகள் என்று சொல்லி போட்டிருக்குன்னு. தற்கொலை குண்டுதாரிகள் பயன்படுத்தப்பட்ட இந்த படகுகள் 2026 செப்டம்பர் 17 அன்று இந்தோனேசியாவிலிருந்து இலங்கைக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற கப்பலுக்கு பாதுகாப்பு அளிக்க விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டன. ஹெல்முனை கடற்கரையிலிருந்து 18 கடல் மைல் தொலைவில் கடலில் இலங்கை விமானப்படையின் KFIR விமானம் நடத்திய வான்வழி தாக்குதலால் இந்த படகுகள் அளிக்கப்பட்டது என்று இதில் எழுதியிருக்கிறேன். இதுவும் தமிழ் செல்வனை பாவிச்சா என்று சொல்லித்தான் இந்த வாகனமும் இதில் எழுதி வச்சிருக்கிறேன். இந்த நம்பர் பிளேட் அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் அடிச்சு கிடக்கும். என்ன அடி விழுந்துருக்கேன்னு. இந்த பஜுரோ வந்து தமிழ் செல்வன் என்ற பஜுரோ என்று சொல்லி இதில் எழுதியிருக்கிறேன். MiG-27 விமானம் தாக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். பாருங்கள் ஃபுல்லாக. இதான் வந்து தமிழ் செல்வனை பாவிச்ச பஜுரோ. இதே பாருங்க, கொஞ்சம் அடியேண்டா எப்படி போய் கிடக்குச்சு. இதே ஒன்று அடித்து தானே விட்டாச்சிருக்கு இந்த இரும்பை. இதுவும் முல்லைத்தீவில் தான் இருந்து கொண்டு வந்தான்னு சொல்லி எழுதியிருக்கேன். இது வந்து டயர். உடைந்த விசைப்படகுகள். இந்த பைக்கோ வந்து ஓமந்த முல்லைத்தீவு பகுதிகளில் வந்து சண்டையில் வந்து முன் காப்பரன்களை வந்து மூவிங் வங்கரில் அடித்து காப்பரன்கள் விமானம் அதுகளுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கேன். அதை நான் காட்டுறேன் பாருங்கோ.
ஆட்டி என்ன இந்த அங்கே பார்க்கலாம் அதை போட்டுருங்க. உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைக்கு நாங்கள் ரத்னாலையில் நிற்கிறோம். ரத்னாலையில் இது எந்த இடம்னு சொல்லி எல்லாருக்குமே பார்க்க தெரியும். இந்த விமானம் எங்களுடைய காவல் தெய்வங்கள் பாவித்த இந்த விமானம் இதை இந்த இடத்துல வந்து ஒரு பார்வைக்கு வைத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் இது ஒரு மனவருத்தத்தோடு பார்க்குறதா அல்லது எங்களுடைய காவல் தெய்வங்களின் ஞாபகார்த்தமாக இந்த இடத்தை பார்ப்பதா என்றதை விட எங்களுடைய காவல் தெய்வங்களை நினைவு கூறுகின்ற ஒரு நினைவாக கூடியிருக்கிறது. ஆனால் அவர்கள் எதை ஒட்டி இந்த இடத்திலே தலை கீழாக இதை வைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு எந்த நோக்கத்துக்காக தெரியவில்லை. ஆனபடியால் இது சம்பந்தமான ஒரு பரிபூர்ணமான விளக்கங்களோ அல்லது ஒரு பரிபூரணமான நேரடியான வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வலைத்தளங்களில் விடுவதற்கு தற்போதைய அரசாங்கம் தடை விதித்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் சில விடயங்களை தணிக்கையாக கூறத்தான் எங்களால் முடியும். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய சனலுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய உறவுகள் இதை பாருங்கள். கட்டாயம் நீங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்தால் இந்த இடத்துக்கு வாங்க. ரத்மலான ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஹார்ட் மியூசியம் பார்க்கண்டு கேட்டால் எல்லோரும் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து பாருங்கள். எங்களுடைய உறவுகளுடைய ஒரு என்னென்னு சொல்கிறது, எங்களுடைய காவல் தெய்வங்களுடைய நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம் என்றது ஆட்டி கட் பண்ணி போட்டு ஆட்டிடுறேன். இல்லை இந்த என்ஜின் பார்ட்ஸ்கள் எல்லாம் இருக்குது இங்கே. எங்களுடைய வீர மறவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல இருக்குது. அவங்க என்னத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. ஆனால் எங்களுக்கு அது ஒரு ஞாபகார்த்தமானது. வயர்கள் கூடிய இன்னும் பழுதாக போயில்லை, அப்படியே இருக்கு. உடைஞ்சு ஃபாட்ஸாக பொறுக்கி போட்டிருக்காங்க.
உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் ரெட்மலானையில் நிற்கிறோம். ரெட்மலானையில் ஒரு முக்கியமான ஒரு பொருளைத்தான் பார்க்க போகிறோம். பாருங்கோ, இந்த ஃப்ளைட் வந்து எல்லாருக்குமே தெரியும். இது யாரால் உருவாக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிச்சு இது தாங்களாகவே செய்யப்பட்டதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃப்ளைட், இந்த விமானத்துக்கு பின்னால் எவ்வளோ இருக்கும். இந்த இன்ஜின் பார்ட்ஸ்கள் எல்லாம் இருக்குது இங்கே. எங்களுடைய வீர மறவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த இடத்துல இருக்குது. அவங்கள என்னத்துக்கு வச்சுருக்குறாங்கன்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு அது ஒரு ஞாபகார்த்தமானது. வயர்கள் கூடிய இன்னும் பழுதாக போயில்லை, அப்படியே இருக்கு. உடைஞ்சு ஃபாட்ஸாக பொறுக்கி போட்டிருக்காங்க. எப்படி ஆயிடும்? இத்தோடு இந்த காணொலியை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறும் நான் உங்கள் ஆர்கே ரஜி. நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.